வணக்கம் யூடியூப் தோழா, இது உங்கள் மல்டி தமிழ் சேனல் அண்டு நான் உங்கள் மல்டி தமிழா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சூர்யா நடித்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற கங்குவா படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். கங்குவா படத்தில் எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க படத்தை. இவங்க கலாய்க்கிற அளவுக்கு தான் படம் இருக்கா அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன காட்டுறாங்கன்னா, சின்ன பசங்களை வச்சு ரிசர்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்கங்க. அது ஏதோ இந்தியன் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு நேம் கார்டெல்லாம் போடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ நரம்பு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, அதுலேருந்து ஒரு பையன் தப்பிக்கிற அந்த பையன் போய் சேர்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா இருக்கிற இடம். ஆக்சுவலி அந்த பையன் ஏன் சூர்யாவை பார்த்தான், சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த கதையை அவங்க முன் ஜென்மத்தோட தொடர்பு படுத்தி நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த படத்தில் எது நல்லா இருந்துச்சு, எது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்றது தாங்க இப்போ பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ படத்தில் நல்லா இருக்கிற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டால் நான் சொல்கிற விஷயம், படத்தில் ஃபைட் எல்லாம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஒரு 4-5 ஃபைட் வருதுன்னு நினைக்கிறேன். அதில் 4 ஃபைட்டு நல்லாவே இருக்குது, எக்ஸப்ட் தட் கிளைமேக்ஸ் ஃபைட். ஸோ அந்த ஃபைட் எல்லாமே பார்க்கலாம், நல்லா எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செலவு பண்ணி எடுத்தது கிளியராகவே தெரியுது. ஸோ ஃபைட் எல்லாம் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ தாராளமாக ஃபைட்டை பார்க்கலாம், அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கு. அடுத்து என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாட்டு நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த தலைவனை பாட்டும் நெருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வருது. அந்த 2 பாட்டும் நல்லாயிருக்கு. தலைவனை பாட்டுன்றது ஒரு பேக்ரவுண்டில் வர்ற மாதிரி தான் வருது, நல்லாயிருக்கு. படத்தில் இது 2 பாட்டு தான் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பாட்டு கூட ஓகே தாங்க. அந்த யோலோ பாட்டாக இருக்கட்டும், கங்குவா பாட்டெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது. அடுத்து படத்தில் நல்லா இருக்கிற விஷயம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், இந்த சிஜின்றது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. சில சீனில் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அது என்னதான் பீரியட் படமாக எடுத்துகிறதுலாம் நமக்கு தெரியும், இது கண்டிப்பாக அது கிராஃபிக்ஸில் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு, அது ஒன்றும் உறுத்துற மாதிரி தெரியல. ஸோ அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த முதல்ல கூட ஒரு ஃபைட் வரும். ஸோ அந்த ஃபைட்டுமே லாஜிக் இல்லாமல் இருந்தாலும் அந்த ஃபைட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் ஒன்று வருங்க. பெண்கள் அவங்களே காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ தாங்க இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு. இந்த விஷயங்கள் தான் எனக்கு தெரிய வந்தது ஆக்சுவலி. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். படத்தோட டூரேஷன் 2.5 மணி நேரம் தாங்க. அதுவே ஆக்சுவலி படத்தோட பெரிய பாசிட்டிவ். ஏன்னா சில படம்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், 3 மணி நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரத்தில் முடித்தது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 3 மணி நேரம் எடுத்துருக்கலாம், ஆனால் யார் பார்க்குறது? அந்த விதத்தில் இந்த படத்தோட பாசிட்டிவ் தாங்க நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. வாங்க இப்போ இந்த படத்தில் இன்னும் எது நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம். ஆக்சுவலி படம் ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷம் ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்கங்க. அதில் 2 சீனை தவிர மற்ற எல்லா சீனையுமே கட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏண்டான்னா அது எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா சூர்யாவும் ஹீரோயினி திஷா பட்டானி என்ன பேசுகிறாங்கன்னு கூட புரிய மாட்டேங்குது. யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் கோவை சார்லாம் வேறு காட்டுறாங்க. என்னை கேட்டால் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பையன் தப்பிக்கிற சீனையும் அவன் சூர்யாவை மீட் பண்ணுற சீனை மட்டுமே வச்சுட்டு பாஸ்ட் போர்ஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டைமாவது மிச்சமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு 20 நிமிஷத்தை கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கலாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஆக்சுவலி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயலாக்ஸ். இந்த மூவியோட டயலாக் மதன் கார்கி எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் எதை ரெஃபரன்ஸ் வச்சு எழுதியிருக்காருன்னே புரியல. என்னென்னா சம்டைம்ஸ் பீரியடு தமிழ் பேசுகிறாங்க, சம்டைம்ஸ் ப்ரெசண்ட் தமிழ் பேசுகிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுல என்னென்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது ஆக்சுவலி, ஒரு உறுத்தலாக இருக்குது.
என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயலாக்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்று ப்ரெசண்ட்டாக பேசுகிற மாதிரி எழுதியிருந்தால் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து இந்த டீம் ஆக்சுவலி கோட்டை விட்டாங்க. அதை கவனிச்சாங்களான்னே தெரியல. அது யாருக்குமே உறுத்தலையா? மதன் கார்கி வந்து ஒரு 100 டைம் பார்த்தேன்னு சொன்னார். ஒரு முறை கூட அந்த வார்த்தைங்க வந்து ஒரு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணவே இல்லை. அடுத்தது மியூசிக் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க காது கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து இன்னும் என்ன நல்லா பண்ணியிருக்கலான்னா, நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் மூவி பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணும், ஒரு 4-5 கூஸ்பம்ப் சீன்ஸ் வேணும். அது இருந்தால் தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்க்கவே தோணும். லைக் பொன்னியின் செல்வன் சீரீஸே வந்து ஏன் பெருசாக போகலன்னா, ஸ்டோரி நரேஷன் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஒரு ஹை மூமெண்ட்டோ லோ மூமெண்ட்டோ இல்லாமல் அது பாட்டுக்கும் படம் போயிட்டு இருந்தது. 2 பார்ட்டுமே தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த கங்குவாலையும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல கூட ஆடியன்ஸ் கைத்தட்டுற மாதிரியோ இல்லை சிரிக்கிற மாதிரியோ அதர் தென் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சீன்ஸ். இது வந்து ஃப்ரான்சிஸாக இருக்கட்டும், இன்னொன்று கங்குவாவோட இன்ட்ரொடக்ஷன் சீனாக இருக்கட்டும், அந்த 2 சீனை தவிர எந்த இடத்துலையுமே ஆடியன்ஸ் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சவுண்டே வரல ஆக்சுவலி யாருக்கிட்டேயுமே. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் நரேஷனாக இருக்குது. அது என்னடான்னா, ஏதோ ஓடுது, ஏதோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க ஜனங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் மேக்கப் போட்டது, அந்த மேக்கப் போட்டது வந்து இவங்க ஏதோ ரெஃபரன்ஸ் வச்சு தான் போட்டிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது ஆக்சுவலி. அது மேக்கப் வந்து ஒரு ஆதிவாசிங்க இயல்பாக இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போகலிப்டோ படம்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேச்சுராக இருக்கும். அவங்கள பார்க்குறப்போ ஒரு ஆதிவாசி அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதில் வந்து ஏதோ ஒன்று ஒரு ஒட்டவே இல்லை ஆக்சுவலி. அவங்க மேக்கப்பாக இருக்கட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒட்டவே இல்லை. அது ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து படத்தோட கலர் கிரேடிங்னா என்னென்னா, படம் பார்க்குறதுக்கு பளிச்சுனே இல்லை. ஒரு பழைய ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு எஃபெக்ட்டு தான் ஆக்சுவலி கொடுத்தது. அது மேபி அந்த செம்மண் ஏரியா சொல்கிறாங்க அந்த மாதிரி அதுக்கான சீனா, இல்லை புகை மூட்டமாக காட்டுறாங்க அது அந்த மாதிரி எடுத்திருக்காங்களா. ஸோ அது வந்து பார்க்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கல ஆக்சுவலி படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி. இன்னும் கொஞ்சம் கிளியராக பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக தான் போகும். செகண்ட் ஹாஃப் ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இவங்க கலாய்க்கிற அளவுக்குலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம். என்ன அந்த சத்தம் அதிகமாக இருக்குது, அது மட்டும் நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தோணுது பர்சனலாக தான், நான் இதை அப்யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. சூர்யா சார் வந்து சில இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கோ அப்படின்னு தான் தோணுச்சு அது பார்க்குறப்ப. என்னென்னா, நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேவில் பார்த்துருப்போம். அந்த எல்கேஜி பசங்கள்லாம் வந்து ரைம் சொல்கிறப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. கையாட்டுறது, கை அந்த பக்கம் காட்டுறது. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட டயலாக் டெலிவரி அப்போ அவரோட பாடி லாங்குவேஜ் தெரியுது. ஸோ அது எனக்கு தான் அப்படி தோணுச்சா, மற்றவங்களுக்கு தோணுச்சான்னு எனக்கு தெரியல. இது ஜஸ்ட் மை ஒப்பீனியன் தான். இது குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஓவராக நடிக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து பார்க்கலாங்க, கலாய்க்கிற அளவுக்குலாம் இல்லை. ஓகே, என்னால் வந்து ஒரு பீரியாடிக் படம் ஒரு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். என்ன ஒரு 30 நிமிஷம் வந்து நீங்கள் கொஞ்சம் சகிச்சிக்கணும். மற்றபடி ஓகே தான், பார்க்கலாம் படத்தை. ஸோ இதுதாங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கங்குவா எப்படி இருந்துச்சுன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.